வெல்கம் டு ஸ்டைல் பூல் சேனல். இன்றைக்கி நாம் இந்த ஸ்கேலை மட்டுமே வச்சு நோட் புக் எல்லாத்துக்கும் எப்படி அட்டை போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டைல் பூல் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கத்திரிக்கோல் வேண்டாம், ஸ்டாப்லர் வேண்டாம், க்ளூ வேண்டாம், எதுவுமே வேண்டாம். இந்த ஸ்கேல் மட்டுமே போதும். இதுதான் ப்ரௌன் ஷீட் ரோலு. இந்த ரோல்லேருந்து கட் பண்ணுறதுக்கு கூட நம்ம கத்திரிக்கோல் யூஸ் பண்ண வேண்டாம். இங்கே பாருங்கள், இதே மாதிரி இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணியே நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த நோட்டுக்கு தேவையான அளவு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த நோட்டுக்கு மேலே, அதாவது மேல் சைடு கீழ் சைடு ரெண்டுமே ஒரே அளவு இருக்கிற மாதிரியும், அதே மாதிரி சைட்லேயும் ஒரே அளவு வர மாதிரியும் நம்ம கட் பண்ணிக்கணும். உங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த லீவில் என்ன செய்கிறது, போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிற சின்ன குட்டி பசங்களுக்காக இந்த வீடியோ. இந்த வருஷம் நோட் புக்ஸுக்கெலாம் அட்டை போடுறதுக்கு அம்மாவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் எல்லா குட்டீஸும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மெத்தடில் கத்திரிக்கோல் கிடையாது, ஸ்டாப்லர் கிடையாது, கம்மு கிடையாது. அதனால் நீங்கள் இதை சேஃபாக செய்யலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது, ப்ரௌன் ஷீட்டோட குப்பையும் இருக்காது, ப்ரௌன் ஷீட்டும் அதிகமாக வீணாக போகாது. அதனால் நம்மளோட நேரமும் மிச்சமாகும். பாருங்கள், அழகாக கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த நடுவில் நோட் புக்கை வச்சிடலாம். இப்போ இந்த கார்னரை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இதே மாதிரி செஞ்சு நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடில் நல்லா அழகாக தேய்ச்சி விடுங்க. இப்போ இதை இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே நம்ம திருப்பிடலாம். திருப்பிட்டு அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சைடில் ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போது மேலே கீழே இதே மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. மேலே இதே மாதிரி நோட்டை தூக்கிக்கோங்க. இந்த பேப்பர்ஸை தூக்கினதுக்கப்புறம் இந்த ப்ரௌன் ஷீட்டை இது உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், அழகாக நம்ம அட்டை போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல கார்னர் வந்து கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்குது. அது தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், சைடில் அழகாக இதே மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி விட்டுடலாம். நாலு சைடும் ஃபோல்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்கேலை வச்சு நல்லா அழகாக லெவல் பண்ணிக்கோங்க. இப்போது லேபிள் ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக நம்மளோட நோட்டுக்கு அழகாக நம்ம அட்டை போட்டுட்டோம். இந்த ஈஸியான மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம எல்லா நோட்டுக்கும் அட்டை போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த அட்டை கைண்டு வராமல் இருக்கிறதுக்காக இதே மாதிரி கனமான புக்ஸ் எல்லாம் வந்து அது மேலே வச்சுருங்க. நம்ம இந்த மெத்தடில் ப்ரௌன் ஷீட்டை எங்கேயுமே கட் பண்ணலை, அதனால் கத்திரிக்கோல் தேவைப்படலை. அதனால் ஒட்டுறதுக்கு க்ளூவோ கம்மோ வேண்டாம். ப்ரௌன் ஷீட்டோட குப்பையும் இருக்காது, ப்ரௌன் ஷீட்டும் அதிகமாக வீணாக போகாது. அதனால் எல்லா குட்டீஸும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டைல் பூல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாவ் அ நைஸ் டே.